என்ன அத்தை இது? நீங்க என்ன சொன்னாலும் கனவுல கூட நான் உங்களை திட்ட மாட்டேன். தயங்காம சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, அது நான் அது 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 என்ன விஷயம்னா அத்தை, உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேன்னு எப்ப என் மேல முழு நம்பிக்கை வருதோ அப்ப சொல்லுங்க. உங்க சொல்ல இந்த சக்தி எப்பவுமே மீற மாட்டா. அதை மட்டும் மறந்துடாதீங்க அத்தை. ஆடிட்டர் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வாமா. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது சொல்ல முடியாம போச்சு. இப்ப சக்தி கிட்டயும் அதே நிலைமை. யார்கிட்டயும் சொல்ல முடியாத கோழி ஆயிட்டேனே நான். Thank you. ஐயோ, இந்த வரான். அவன் பார்க்கறதுக்குள்ள போயிடணும். என்ன மதன், பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறீங்க? நீங்க ஓ போலீஸ் ஆபீசர் அருள்ல? சாரி சார், நான் மறந்துட்டேன். நீங்க இப்படித்தான் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. ஆனா நான் எதையும் மறக்க மாட்டேன். டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். என்ன சார், என்ன கண்டுபிடிக்க நான் என்ன திருடனா? அதுக்கு சொல்லலாம் மதன். என் ஞாபக சக்தி மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நான் ஒருத்தரை ஒரு தடவை பார்த்துட்டேன்னா ஆயுசு முழுக்க அவங்க முகத்தை மறக்கவே மாட்டேன். அதனாலதான் உங்க மாமா வெற்றிவேல் சார் உங்களை அறிமுகப்படுத்தினப்போ மலையோர கிராமத்துல உங்களை பார்த்திருக்கேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்டீங்க. நான் எதுக்கு சார் உங்ககிட்ட நடிக்கணும்? உங்க சொத்து எதுவும் அபகரிச்சுட்டு நானே தலைமறைவா இருக்கேன்? அது ஒண்ணும் இல்ல சார். போலீஸ் மூலம் எப்பவுமே யாரை பார்த்தாலும் சந்தேகப்படும். அதே மாதிரி தான் நீங்களும் என்ன மாதிரி யாரையோ பார்த்துட்டு என்ன பார்த்ததா சொல்றீங்க. நீங்க எதுக்கு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஞாபகம் மறதி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணா எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, நான் ரெஃபர் பண்றேன். நோ, நீங்க தான் உண்மையை மறைக்கிறீங்க. மலை கிராமத்துல ஒரு பொண்ணோட உங்களை பார்த்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது மதன். சார், இன்னைக்கு ஆக்சுவலி மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. நான் கிளினிக் போனோம். ப்ளீஸ் நீங்க வண்டி எடுங்க. மதன், சக்திக்கும் உங்களுக்கும் கல்யாணம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன். வண்டி எடுக்கிறீங்களா? மதனோட நடவடிக்கை சந்தேகமா தான் இருக்கு. வெற்றிவேல் சார்கிட்ட இப்ப சொல்லக்கூடாது. ஆதாரத்தோட தான் நிரூபிக்கணும். ரமாமணி, என்னடி எனக்கு நீ ஒரு உதவி பண்ணும். அதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். வா 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 வா, உட்காரு. சொல்லு, என்ன உதவி செய்யணும்? பொண்ணுரங்க மாமா என் மேல எம்புட்டு பிரியம் வச்சிருக்காரு. எங்க கல்யாண பத்திரிக்கை எப்படி இருக்கணும்னு அவரே முயற்சி எடுத்து அந்த அச்சு எடுக்கிற இடத்துக்கு என்ன கூட்டு போனாரு. ஐயோ அருக்காணி, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதே ரீல எதுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்க? வந்த விஷயத்த சுருக்கமா சொல்லு. அது ஒன்னும் இல்ல ரமாமணி, பொண்ணுரங்க மாமா கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட என்னால பிரியமா பேசவே முடியல. அத்தை வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி பேச விடாம தடுத்துடுறாங்க. அதனால என் மனசுல இருக்க பாசத்தை எல்லாத்தையும் எழுதி லவ் லெட்டர் தரணுங்கிற. ஆமா 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 ஆமா, அதை எழுதி நான் பொண்ணுரங்க மாமா கிட்ட கொடுக்கணும். இவ என்ன புதுசா ஒரு பிரச்சனை இழுத்து விடுறா? சரி இருக்கட்டும், இவ குடுக்குற லெட்டர் பொண்ணுரங்கம் படிச்சா புதுசா ஏதாவது வெடிக்கும். என்ன மாமா நீ யோசிக்கிற? நான் சொல்றது தப்பா? சிச்சி, தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல.
சாதாரண லெட்டர்னா பரவாயில்ல, நீ லவ் லெட்டர்னு வேற சொல்லிட்ட. அந்த லெட்டர் படிச்ச உடனே பொன்னுரங்கத்துக்கு அப்படியே உன் மேல காதல் பொங்கி வழியணும்ல. ஆமா ஆமா, அதனாலதான் கடிதம் எழுத சொல்றேன். அதுக்குதான் எங்க ஆரம்பிச்சு எப்படி முடிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். சரி சரி, நான் சொல்ல சொல்ல நீ எழுதிட்டே வா, எல்லாம் சரியா வரும். அப்படி சொல்லிட்டியா? ஆமா, இப்ப நான் யோசிச்சு சொல்லுவேன்னா நீ டக்கு டக்குன்னு எழுதிருவியா. இந்த ஏதோ ஒரு படத்துல குணா, அதான் 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 அந்த படத்துல கூட கமலஹாசன் மாதிரி அதான் மானிட்டேனே பொன்மானேனே. இவ்வளவு பெருசா வாய் பழக்காத, பயமா இருக்கு. சொல்லு. சரி, ஆரம்பத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டுக்கவா? ஐயோ, வேணாம். ஒண்ணு தாய் அத்தை துணைன்னு போட்டுக்கோ. அடேங்கப்பா, பயங்கர மூளடி உனக்கு. சரி, அப்படியே எழுதிக்கிறேன். போ இன் நூ தாய் பொண்ணு தாய் ஆ இத் அத்தை தூ நை துணை. மேல சொல்லு. என்னமா பெரிய கவிஞர் மாதிரி யோசிக்கிற? எழுத போறது ஒரு லெட்டர், அதுக்கு இவ்வளவு பெரிய அலட்டலா? சொல்லு. ஏய், என் மூளைய சொரண்டாத, கம்முனிரு. உனக்கு மூளைல சொல்றேன், எழுதிக்கோ. சோழ வந்தா சூப்பர் ஸ்டார் பொன்னுரங்கம் மாமாவுக்கு. ஐயோ, இந்த அழகிய அருக்காணி அன்போடு எழுதும் கடுதாசி. ஏய், கடுதாசிங்கிறதெல்லாம் கிழவிங்க பேசுற மாதிரி இருக்குடி. நீ ஏதாவது யோசிச்சு லேட்டஸ்டா சொல்லு. அப்படியா சொல்ற? அப்போ அன்போடு எழுதும் காதல் கடிதம்னு எழுதிக்கோ. அப்படியே எழுதிக்கிறேன். மேல சொல்லு. உங்க போட்டோ பார்த்த நாள்ல இருந்து ராத்திரியில கடிக்கிற கொசு மாதிரி என்ன நீங்க ரொம்ப கடிக்கிறீங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு உதாரணம். கவிதை மாதிரியே இருக்கு அருக்காணி. மேல சொல்லு. இப்ப பாரு இந்த அருக்காணி கற்பனைய. சொல்லு. மாமா, உங்களை நான் அடைஞ்சா என் கழுத்துல கயிறு தொங்கும். உங்களை நான் அடையாம போயிட்டா கழுத்துல என் கழுத்து தான் தொங்கும். ஐயோ அருக்காணி, என்ன பஞ்சடி, சூப்பர். இதே மாதிரி இன்னொரு பஞ்சு சொல்லு. என் பொண்ணு ரங்கம், என் கண்ணு ரங்கம். அடடா, உங்க கூட சேர்ந்து என்னால சாக முடியும். அடடா, ஆனா உங்களை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. அட 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 அட. ஐயோ அருக்காணி, அருக்காணி, காதல் வந்துட்டா முட்டாள் மொழியில கூட 300 பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. அத நீ அப்படியே நிரூபிச்சிட்டியே. இதை விட சுருக்கமா நெருக்கமா உருக்கமா ஒரு காதல் கடிதாசிய யாராலையும் எழுத முடியாது. சரி, இப்ப முத்தாய்ப்பா கடிதத்தை முடிக்கிறதுக்கு ஒரு முடிவுரை சொல்லு. சைக்கிள் ஓட்டுவதில் வல்லவரே. ஓஹோ. சமையல் கலையில் வித்தகரே. ஆஹா. நீங்கள் மட்டும் எனக்கு இல்லாமல் போனால் நானே எனக்கு இல்லாமல் போவேன். நானே எனக்கு இல்லாமல் போவேன். இன்னும் எழுத வேண்டும் என்று நினைத்தது என் நெஞ்சம். ஆனால் ஏட்டளவில் சொன்னதெல்லாம் கொஞ்சம். அப்பா, எனக்கும் உங்களுக்கும் காத்திருக்கிறது கல்யாணம் மஞ்சம். சூப்பரா இருக்கானி. இப்படிக்கு உங்கள் வருங்கால மனைவி அன்புமயமான அழகிய அருக்காணி. அருக்காணி, அருக்காணி, முடிச்சிட்டேன். இந்த லெட்டரை கொண்டு போய் உன் மாமா கிட்ட கொடுத்துரு. இத படிச்சாரு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. போய் தொலைஞ்சிரு. ஆளும் மண்டையும் இவெல்லாம் ஒரு ஆளு, இவளுக்கு ஒரு காதல், தூத்து போக ஒரு மடலு, அந்த கர்மத்தை எழுத நான் ஒரு ஆளு. சரிதான், உருப்பட்டுரும். இந்த டிஎஸ்பி அருள் நானி படத்துல வர ஈ மாதிரி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கானே. யா, கம் இன். குட் மார்னிங் மதன். சக்தி, வாட் a surprise. நீ வருவ நான் நினைச்சே பார்க்கல. கம் sit down. சாரி மதன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நோ நோ நோ, நாட் அட் ஆல் சக்தி. ஆக்சுவலா நீ வந்து எனக்கு ப்ளசன்ட் ஷாக்கா இருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி. உன்னை போய் நான் டிஸ்டர்ப் பண்ண நினைப்பனா? தேங்க் யூ மதன். இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் எங்க ஆடிட்டரோட ஆஃபீஸ் இருக்கு. நான் அவரை பார்க்க வந்தேன்.
உங்க கிளினிக்கு வந்ததும் தன்னால கார் நின்னுடுச்சு, அதான் உள்ள வந்துட்டேன். தேங்க்யூ so மச் சக்தி. நம்ம 2 பேரும் தனியா மனசு விட்டு பேசுறதுக்கு இது வரைக்கும் சந்தர்ப்பமே அமையல. இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்காக உடம்பு முடியாத அவஸ்தைப்படுற பேஷண்ட்ஸ் எல்லாம் காக்க வச்சுட்டு நான் உங்களோட பேசிட்டு இருக்க முடியுமா? வெளியே யாராவது பேஷண்ட் இருக்கதை நீ பாத்தியா? இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த எல்லாரையும் பார்த்து முடிச்சாச்சு. சோ நீ எவ்வளவு நேரம் வேணாலும் என்கிட்ட பேசலாம். நானும் சந்தோஷமா நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சார் கமன். என்ன உங்களை பார்க்கணும்னு ஒரு லேடி வந்திருக்காங்க. பேர் கேட்டீங்களா? பூமிகா சார். ஒருவேளை இந்த மலைவாசி பொண்ணு பூமிக்கா இருந்தா சக்தி வேற இருக்கா? ஐயோ பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்றது? சார் அவங்கள உள்ள அனுப்போ. உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? நான் மேரேஜ் பண்ணிக்க போறவங்களோட பேசிட்டு இருக்கேன், இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். மதன் ரிலாக்ஸ். இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? சாரி சக்தி. பழனி அவங்கள ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க சார். நீ உட்கார். மதன், ஏன் அந்த பூமிகா பேரை கேட்ட உடனே இவ்வளவு நர்வஸ் ஆயிட்டீங்க? அது வந்து சக்தி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பூமிகான்ற பேர்ல ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு பிரெயின் டியூமர். நான் அந்த பேஷண்ட்டை காப்பாத்துவேன்னு சேலஞ்ச் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். பட் என்னால அவ உயிரை காப்பாற்ற முடியல. அது என் மனசு ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அப்படியே மனசுல ஒரு வலியா பதிஞ்சிருச்சு. அதான் பூமிகான்ற பேரை கேட்ட உடனே நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். ஒருவேளை அந்த பூமிகா தான் ஆவியா வந்துட்டான்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? எனிவே நான் கிளம்புறேன். நீங்க பூமிகாவை பாருங்க மதன். உங்ககிட்ட நிறைய மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய என்கொயரி பண்ணணும். என்ன சொல்ற சக்தி? இதுக்கே அதிர்ச்சியாரீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். See you, bye. நீங்க பூமிகாவை பாருங்க. டாக்டர் வரலாமா? வாங்க. நீங்க தான் பூமிகாவா? ஆமா டாக்டர். என்ன விஷயம்? ஸ்கூல்ல என் பையனுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உங்க பையன் எத்தனாவது படிக்கிறான்? 2வது படிக்கிறான். பையங்க வீட்ல இருக்கான். சரி கூட்டு வாங்க. சரிங்க டாக்டர். சக்திக்கு முன்னாடி நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமோ? ஏதாவது தப்பா எடுத்திருப்பாளா? மாமா 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 என்ன? இந்தாங்க மாமா. என்ன இருக்கானே இது? மாமா என்ன? இப்ப படிக்காதீங்க, தனியா இருக்கும் போது படிங்க. ஏன் இப்ப நான் தனியா தானே இருக்கேன், பரவாயில்ல. இல்ல மாமா, என் மனசுல இருக்கிறத அப்படியே அதுல எழுதியிருக்கேன். நான் இருக்கும்போது படிச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் மாமா. என்ன காரியோ என்கிட்ட எழுதி கொடுக்கணும்னு தோணி இருக்குது. மாமா என்ன மாமா யோசிக்கிறீங்க? உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன் புள்ள. ஏன் இருக்கா நீ? எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாவே சொல்லலாம்ல, எதுக்கு இந்த கடுதாசெல்லாம்? மாமா எங்க மாமா உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியுது? உங்ககிட்ட பேசுறத அத்தை பார்த்தாங்கன்னா என்ன வந்து திட்டுறாங்க. கல்யாணம் ஆக போறவங்க கிட்ட இப்படி நெருங்கி பேசலாமான்னு கேக்குறாங்க. அத்தை சொன்னா நான் பாத்துக்கிறேன். அருக்கான், உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தைரியமா பேசலாம். அந்த நம்பிக்கையில தான் மாமா உங்ககிட்ட இந்த கடிதத்தை கொடுத்துருக்கேன். நீங்க படிச்சுட்டு என்னை பத்தி உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லுங்க மாமா.
என்கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அருக்காணி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு ஆறுதல நான் இருக்கேன். ம். உன் கடுதாசிய படிச்சு பாக்குறேன். என் மனசுல தோன்றத கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். சரியா? மாமா, நான் உங்களை நம்பிதான் மாமா இருக்கேன். இந்த கடிதத்தை படிச்சு பாருங்க. இந்த அருக்காணியை பத்தி உங்களுக்கு தெரியும். தெரியும் அருக்காணி, கண்டிப்பா படிக்கிறேன். சரி மாமா, படிங்க மாமா. மாமா படிச்சிருங்க. மாமா படிச்சிருங்க மாமா. செய்தே அருக்காணி என்னதான் எழுதியிருக்கு படிச்சு பார்த்துட்டு எதுனா முடிஞ்சா உதவி பண்ண. உனக்கும் எனக்கும் சைக்கிள் ரேஸ் வச்சுக்கலாமா? அன்னைக்கு நீ தோக்குறத நீயே பாப்ப. இந்த கடுதாசியை படிச்சா அருக்காணி பிரச்சனை தான் கண்ணு முன்னாடி நிக்கு. டாக்டர் சைக்கிள் போட்டிக்கு கூப்பிட்டுருக்காரு. அதுல நம்ம தான் ஜெயிக்கணும். எங்க நம்ம குதிரை? முதல்ல அதை சரி பண்ணணும். வண்டி ஓரமா நிறுத்திக்கங்க. சரிங்கம்மா. அடடே, சம்மந்தி வாங்க சம்பந்தி. என்ன ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? சக்திக்கு முகூர்த்த பட்டு புடவை எடுத்தேன். ஓ. என் மருமகளுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் தான் சொல்லாம வந்தேன். ஏன் சம்மந்தி, நான் சொல்லாம வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க எப்பவுமே போன் பண்ணிட்டு தானே வருவீங்க, அதான் கேட்டேன். உட்காருங்க. முதல்ல இந்த புடவை சக்தி தான் பார்க்கணும். சரி. சக்தி வீட்ல இருக்காளா? சக்தி வீட்ல தான் இருக்கா. கூப்பிடுங்க. நீங்க உட்காருங்க. சக்தி, சக்தி, அம்மாடி. என்னத்த? அத்தை வந்திருக்காங்கம்மா. ஓ வாங்க. வா. சக்தி, வாமா சக்தி உட்காரு. உனக்காக முகூர்த்த பட்டு புடவை எடுத்தேன். இத நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே திக்கு முக்காடி போயிடுவ. இந்தா, எப்படி இருக்குன்னு சொல்லு. சக்தி, இந்த கலரு உன் நேரத்துக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? மதன் இந்த கலர் தான் வேணும்னு சொன்னான். ஆனா டிசைன் என்னோட செலக்ஷன். எப்படி இருக்கு சக்தி? நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டு மணமேடையில ஏறினா கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் உன்னை கண்ணி மெக்காம பாப்பாங்க தெரியுமா? சம்பந்தியம்மா, என்ன பாக்குறீங்க? புடவை வாங்கி பிரிச்சு பாருங்க. எப்படி பார்டர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? இந்த புடவை விலை என்ன தெரியுமா? முழுசா 1,10,10,000 ரூபாய். சக்தி, இந்த டிசைன் இங்க எந்த கடையில கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. காஞ்சிபுரத்துல ஃபேமஸான நெசவாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஸ்பெஷலா சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கினது. சக்தி, இந்த புடவையை கட்டிக்கிட்டு மணமேடையில உட்கார்ந்தினா எப்படி ஜொலிப்பேன்னு மதனும் பூஜாவும் உன்னை வர்ணிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, இப்ப வரேன். என்ன சம்பந்தியம்மா, சக்தி முகத்துல சந்தோஷமே இல்ல? இவ்ளோ காஸ்ட்லியாவும் இவ்ளோ அக்கறையாவும் எந்த மாப்பிள்ளை வீட்லயாவது முகூர்த்த புடவை எடுப்பாங்களா? ஏங்க, சக்தி சந்தோஷப்படலன்னு யாருங்க சொன்னது? நீங்க தான் அவளை பேசவே விடலையே. அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த புடவையை தான் நான் முகூர்த்தத்துக்கு கட்ட போறேன். இதையா? ஆமா அத்தை, இந்த புடவையை தான் நான் முகூர்த்தத்துக்கு கட்ட போறேன். சக்தி, என்ன விளையாடுறியா? இந்த புடவை பார்க்கவே சகிக்கல. பட்டிக்காட்டு புடவை மாதிரி இருக்கு. விலை என்ன? ஒரு 5,000 6,000 இருக்குமா? இந்த புடவையோட விலை வெறும் 10,000 தான். ஆனா இந்த புடவைக்குள்ள விலை மதிக்க முடியாத அளவுக்கு என் பெரியத்தையோட அன்பு இருக்கு. இந்த புடவையை கட்டிட்டு நான் மணமேடையில உட்கார்ந்தாதான் அவங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். அவங்க ஆத்மாவும் சந்தோஷப்படும். சக்தி, முறைப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எடுத்து கொடுக்கிற புடவையை தான் முகூர்த்தத்துக்கு கட்டணும். தெரியாதா உனக்கு? என்ன சம்பந்தியம்மா, எதுவுமே பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு கூட தெரியாது? அத்தை, இது எங்க பெரியத்தை சாகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஆசை ஆசையே எடுத்தது. இது என் கையில தரத்துக்கு முன்னாடி விதி அவங்க உயிரை எடுத்துருச்சு. இந்த புடவையை கட்டிட்டு தான் நான் மணமேடையில உட்காருவேன்னு
என் பொண்ணுரங்க மாமாக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதை என்னால மீற முடியாது. சக்தி, என்ன நீ எப்ப பார்த்தாலும் பொண்ணு ரங்கத்தையே தலையில தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க? மதன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான். ஞாபகம் இருக்கா உனக்கு? சக்தி, பொண்ணு ரங்கமும் பொண்ணு தாயும் உனக்கு நேரடி சொந்தமா? இதோ இந்த சம்மந்தி இருக்காங்களே தங்கம்மா, இவங்களே உனக்கு நேரடியா சொந்தம் கிடையாது. உன் தாய் மாமனுக்கு பொண்டாட்டி, அவ்வளவுதான். சம்பந்திமா, தப்பா வார்த்தையை விடாதீங்க. சக்தி என் வயித்துல பிறக்கலனாலும் அவ ஏன் பொண்ணுதான். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு வச்சு பேசாதீங்க. நான் என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? முகூர்த்த புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். சக்தி இததான் கட்டிக்கணும்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இததான் கட்டிக்கணும் நான் முடிவா சொல்லிட்டா உங்களால என்ன முடியாது நான் சொல்ல முடியும்? சொல்லுமா சக்தி, உன்னால என்ன முடியாது நான் சொல்ல முடியும்?